ஓய் ஓய் அமைச்சர் அறிவலகா நான் அமைச்சரா இருந்தா என்ன கொலாய்க்கு கூத்தாடி இருக்கிறேன் உன்னோடலாம். மந்திரி மதுரமுத்து மகாராஜா கொட்டமுத்து. ஏண்டா இவர் கொட்டமுத்து இல்ல செல்லமுத்து. ஏய் யாரிடம் என்ன பேச வேண்டும் யாரிடம் என்ன பேசக்கூடாது அறியாமல் படிக்கி கொட்டமுத்து இல்ல செல்லமுத்து. செல்லமுத்து எங்கது ஒரு கல் எடுத்துட்டு ஐயா ஏண்டா அழகாகிறப்போ அதே அதே வாட்டத்துல ஒரு நீ வா ஏன் ஃப்ரெண்டுங்க நிஜமா ஏரியால ஃப்ரெண்டு நிஜமாவா உனக்குமா ஏரியால சீட்டு கொடுத்துருக்காங்க என்ன ஒரே ஏரியால தான் வேலை செஞ்சுட்டு கூத்தல்னா என்ன வேலை எனக்கு போனால் போகட்டும். ஆமா ஆறாடி எந்திரிச்சு வீட்டுக்கு போறீங்களா போங்க. அச்சம் அச்சம் ஞானம் ஞானம் பயம் பயம் பயர்ப்பு என்பது சொல்லக்கூடியது அனைத்துமே அறிந்து கை கட்டி வைப்பதற்கு சொல்லும் வார்த்தைக்கு மட்டுமே கேள்விக்கு பதில் கேள்விக்கு கேள்விக்கு பதில். இந்த கவர்லாம் என்னத்துக்குடா மாடு கட்டுற கவர்லாம் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னைக்கு தமிழ் பையன் இல்லையோ அன்னைக்கு தான் அந்த சாட்டுக்கு வேலை இல்லை. தூக்கி போட்டு எரிவிட்டுப்பாங்க. எரிவிட முடியாது. அத்தான் சும்மா போனால் போகட்டும். ஆமா போட்டு விடு. பேசிய வார்த்தை வீண் வார்த்தை வேண்டாம். ஆமாங்க. அமராவதி என்னும் பொன்னுலகத்தில் சபை கூடினால் தேவர் சபை, பூலோகத்தில் ஒரு சபை கூடினால் இது ஒரு ராஜசபை. ராஜ புண்ணிய சபையிலே ஆமா 4 வேதம் 6 சாட்சிதம். ஆமா எவ்வளவு செலவாச்சு? எல்லாத்துக்கும் நான் ஒரு சாயத்திரத்துக்கு 30,000 செலவு பண்ணேன். யாரு சாஸ்திரம்? பாட்டி சேர்ந்து போயிட்டா போன வாரம். 6 சாஸ்திரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 900 1 லட்சத்தை மீறுத. அந்த சாஸ்திரம் அல்ல, தேவர்களுக்கு சாஸ்திரம் ஆறு. 64 கலை ஞானம். ஆமா எல்லாம் ஏரி வேலைக்கு போயிருப்பாங்க. என்ன 64 கிளவி காணும். ஏரி வேலைக்கு போனா குட்டையில முடி போயிட்டாங்க. கலையில் 64. ஆமா 96 தத்துவம். ஆமா 96 நாளைக்கு கத்துவோம், மீதி நாளைக்கு வீட்டுல படுத்து தூங்குவோம். கொண்டே விடுவேன் கொண்டே விடுவேன். நீ தானே 96 நாள் கத்துவன. தேவர்களுக்கு தத்துவங்கள் 96. ஆமா 108 பிராணத்தை கட்டணும்னு 108 ஆம்புலன்ஸ் அங்கங்க போறாக்குது. டேய் 108 பிராணம் என்று சொல்லக்கூடிய கட்டுணர்ந்த கலாமேதையின் சிங்கார மேடையில் அமர்ந்திருக்க. ஆமா அப்படி இருந்த போதிலும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருபெரும் தாய்மார்கள் சீர்சபையில் அமர்ந்திருக்கார்கள். ஆமா ஐயா தலை கீழே விழுந்து போயிரும். ஐயா மூக்கத்துக்கு அண்டிருந்து கீழே விழுந்து போயிரும். டேய் வாடா 108 பிராணத்தை கட்டுணர்ந்த கலாமேதையின் சிங்கார மேடையில் அமர்ந்திருக்காங்க. ஆமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. தன்மை போல் இருந்தாலும் நான் தான் கட்டேன் என்று வாழ்ந்தவர் ஒருவரும் அல்ல, ஒருவரும் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் கலைவாணியே படித்துக் கொண்டிருக்கிறாள். 1000 தேன்கூட்டி சிற்றொன்று. அப்படி இருந்தாலும் துவாரம். ஆமா அந்த துவாரத்தில் தேன் எப்படி சேகரித்து வைத்திருக்கிறதோ ஆமா பாவம் புண்ணியம் அனைத்தும் அதற்கு ஒரு அடக்கம் போல மானிட ஜன்மத்திற்கு மனிதனுக்கும் அது மட்டுமே. ஆமாங்க கோபம் பாவம் துன்பம் அநியாயம் அனைத்தும் அதற்குள் அடக்கம். அத்தன்மை போல் இருந்தாலும் இன்று இந்த நகரத்தினுடைய பெயர் என்ன? குதிரைக்கூத்திப்பாளையம். ஒரே ஒத்தச்சுன்னா சாக்கடையில் போயிருந்துருவேன். பொழுது பிடிச்சு போச்சுரா புளியம்பட்டி. ஏய் என்ன ஒரு தூக்கி போட்டு வந்துருப்போம். அப்படி சொல்லு. ஆனா அமர குந்தியிலே எழுந்துருளியே அருள்மிகு ஸ்ரீ சின்ன மாரியம்மன். அதுக்கு பெயர் என்ன தெரியுமா? சின்ன மாரியம்மன். ஆமா முதலாக அதுக்கு ரேணுகா தேவி என்று பெயர். ஆமா ரேணுகா தேவி என்று சொல்லக்கூடிய அம்மையை வைத்து அம்மனை ஊரிலே வைத்து கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதான். குடியிருக்க கூடாது. அப்படி போல அம்மனை வைத்து சிறிய பொங்கல் அம்மனை தேர் ஓட்டி அம்மனுடைய தேர் ஓட்டி அம்மனுடைய தேர் ஓட்டி
அம்மனை வைத்து ஆமா அம்மன் பேர் திருவிழாவாக கொண்டாடி அனைவர்களும் ஆமா தாய்க்கு திருவிழா போட்டு எங்கடா போறாங்க திருவிழா அடியாத ஜலமுத்து பாலிகாதான் அழிக்குமா நான் போட்டுமா அடிக்கும்ப செம்பப்ப சிறிய தேர் திருவிழாவாக கொண்டாட நானே கொடுங்க தாரே ஏய் இருங்க தாரை நல்லா இருக்கு ஒத்தைக்கிற வேலை வச்சீங்கன்னா ஒரே ஊத்து பிதுக்குன்னு ஒண்ணு ஓடி போயிருவேன் தமிழ் என்ன தம்பி வேண்டாம் என்னை பத்தி என்ன தெரியல தெரியும் தெரியுமில்ல ஆலங்காட்டிலே சரியான சில்லறன்னா அவன் மட்டும் அப்படி இருந்த போதிலும் இந்த ரேணுகா தேவிக்காக ஆமா சிறிய தேர் திருவிழாவாக பயன்படுத்தி ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆமா இன்றைய தினத்திலே ஒரு சபை அமைத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகம் அரங்கேற்றம் குரு பெரியவர்களால். ஆமாங்க. யார் யாரு? யார் ஜெனித் என்று சொல்லக்கூடியவரும் ஆமா ஐயாவாக விளங்கக்கூடிய எனது உடன்பிறப்பாக விளங்கக்கூடிய அண்ணன் அவர் தலைமையிலும் ஆமா இன்னும் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஆமா 100 என்று வசூல் செய்து விழாவை பெரிய விழாவாக கொண்டாடி ஆமா இப்படி சபை அமைத்திருக்காங்க. ஆமாங்க தம்பி 100 ரூபாய் கொடுத்தா 1 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க. விடி 30 இந்த இறைவனுக்காகவும் ஆமா நம்மளையும் இறைவனை போல பாவித்து ஆமா அனைத்து உள்ளங்களும் அமர்ந்திருக்காங்க. ஆமாங்க. அதை விட இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? எப்படி கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம் படைத்த எனது அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய அவர் சொத்திலே இருந்து என் வேடத்தை பாராட்டி இருவரும் அன்பளிப்பு. ஆமாங்க. அப்படி இருந்தாலும் மாதவா வெள்ளாளப்பட்டியிலே எழுந்தருளிய கருப்பூரை சேர்ந்து செல்வம் யூடியூப் சேனல் ஆமாங்க நம்மளுடைய கிராமிய தெருக்கூத்து கலையை நாடெங்கும் புகழ் பெற்று நாடெங்கும் பரப்பி வைத்து நம்மளை மகிழ வைக்கக்கூடிய நம்ம கிராமிய தெருக்கூத்து கலையில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் உட்கார்ந்த இடத்துல ஸ்டாண்ட் வச்சு எடுப்பாங்க. ஆமா இவர் கையிலேயே பிடித்து எல்லாத்தையும் நம்மளுடைய படத்தை எடுத்து நாடெங்கும் ஒளிபரப்புறாங்க. அவர்களும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி நீங்க கூத்து பாத்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் அருகுபோல் வேறொன்றி மூங்கில் போல் தலை தளத்து ஆணு போன பக்கம் அரசுபட்டு பெண்ணு போன பக்கம் வெட்டு பெருகி குட்டி பெருகணும், உடம்பால் கறக்கணும், வட்டி பெருகணும், பால்பான பொங்கணும். அனைவர்களுமே இந்த அம்மன் சன்னதி திருப்பதி ஏழுமலையான் கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அந்த சிவபெருமான் கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அப்படி வளர வேண்டும் என்று இந்த அம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜெயம். இன்று ராமாயணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பரதன் பட்டாபிஷேகம். ஆமா ராமர் பாதகி பட்டாபிஷேகம். அப்படி என்கின்ற நாடகத்தில் நான் யாரு என்னுடைய பெயர் என்ன, உங்க பேர் என்ன சொல்லு வரை சபை கொடுத்து ஆமோதிக்கணும். சரிங்க ஆகட்டும். தான் திறந்த வெகுதை விட்ட
நல்லா தெளிவா சொல்லுங்க. ஆனால் நாடெங்கும் புகழ் பெற்ற சரி தேசங்கள் அனைத்தும் சொல்லிக்கக்கூடிய என்னுடைய வைரோ லட்சுமண பெருமாள் அப்படி லட்சுமண பெருமாளாக இருந்தாலும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? யாருங்க? நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தாள். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தாள். அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்தாள். தம்பி என்னை தம்பி என்று வளர்த்தி சாரூப்பா நான்காம்பதி சென்றார். யாரு? ஆமா என்னை ஈண்டெடுத்த ஆமா உங்க அம்மா 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து விட்டேன். ஆமா ஆமா உண்மை தாய் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாளா? ஆமா அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க தம்பி. அவங்களா செத்து போயிட்டாங்களே. ஆமா அப்ப ஏற்பட்ட பெத்த மகராஜரே செத்து போயிட்டு நீ எப்ப சாவு? ஒரு தடிச்சு அவங்க எப்படி சாவறன்னு பாக்குறேன். எப்ப சாவான்னு தான் பாக்குறேன். வெயிட் பண்ணிட்டு அப்படி இருந்த போதில் என்னை ஈண்டெடுத்த தந்தையோ அதவ தெரியாது நெசமா தசரத மகாராஜன் என் தந்தை. ஏண்டா உம்மா மேல சத்தியமா நீ தெரியாது. என் தந்தையோ தசரத மகாராஜன். உங்க தந்தையோ தசரத மகாராஜன் என்னை தோளால் தொட்டல் கட்டி தொடமேல் நடவழக்கி எனக்கு வளர்த்து வந்த தாயோ 3 தாய். 3 தாய்? ஆமா. யார் யார்? கோசலை, கைகை, சுபத்திரை இப்படி 3 மனைவிமார்களை திருமணத்தை செய்தார். அப்படி 3 மனைவிமார்களுக்கும் ஒரு தந்தைக்கும் நீங்கள் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? அங்க கூடி நல்லா பிறந்ததோடு அந்த குணமான அண்ணன் தம்பி
சரியாக 4 பேரு ஓய் அவன் முன்னாடி அங்க புடிச்சுக்கல்றீங்க எங்கடா கல்லை ஒரு குஞ்சு தான் வச்சுக்கிறேன் என்ன வரைக்கும்டா வாயில வச்சது எடுக்கவே மாட்டேங்கிறான்டா வாயில வச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நேரம் கேளு அவன் வாயில தான்ப்பா வச்சான். ஏப்பா கருப்பால கணக்கு வாயில வச்சு பூங்குறான் ஆ? ஊதிக்கிட்டே இருக்கிறான்டா அப்படியே பண்ற வாயால் நண்டு வைக்க டேய் ஆனால் தசரத மகாராஜனுக்கு சரி 3 மனைவிகளை திருமணத்தை செய்து ராமன் ராமன் லட்சுமணன் லட்சுமணன் பரதன் பரதன் சத்ருக்கனன் சத்ருக்கனன் இப்படி என்று 4 பிள்ளைகள் பிறந்தோம் 4 பேர் ஆமா அப்படி 4 பேர் பிறந்து 4 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடு ஆண்டு வரும் தசமதி நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமும் என்ன நாடு அயோத்திபுரி அயோத்தியா மாநகரம் ஆமா ஆ, அப்படி ஆ, அயோத்திமா நகரத்திலே ஆ. மாதவா ஓய் ஒவ்வொருத்தரும் ஒரு குளம் இருக்கும் ஒவ்வொரு குளம் ஆமா எனக்கு தாரமங்கலம் தப்ப குளம் எங்களுடைய குளம் என்ன தெரியுமா ஒண்ணு தானே அமரகுந்தி குளமா அது சூரியன் அல்ல குளத்தையாகும் சூரிய குலம் சூரிய குளம் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் குலம் என்று ஒன்று இருக்கும் ஆமாங்க அதனால சூரிய குலத்திலே உதித்தவர்கள் தசரத மகாராஜனுக்கு ஆமா நாங்கள் இப்படி வாழ்ந்திருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே அயோத்திமா நகரத்தில் அயோத்திமா நகரத்தில் மாதவா ஓய்
எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் படிக்கி எனது அண்ணனாக விளங்கக்கூடிய ஆமா யாரு யாருங்க ராமச்சந்திரமூர்த்தி அவர் வாயால் சொல்வதற்கு வாய்ப்பு செய்கிறது என் அண்ணனாக விளங்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி எனது அண்ணன் இரண்டாவதாக தாய்க்கு தாயார் போல தந்தைக்கு தந்தை போல என்னுடைய தாயாக விளங்கக்கூடியவங்க யார் தெரியுமா யாரு சீதாபிராட்டி அம்மை சீதையம்மாள் ஆமா சரிங்க இன்னும் 2 பேரும் ஏதாவது சொன்னால் கூட அப்படியே மேலா போவாங்க ஆமா என் தாயாக விளங்கக்கூடிய சீதாபிராட்டி அம்மாவை விட்டு நான் ஒரு பொழுதும் இடம் விட்டு மாறியதே கிடையாது மாறதே கிடையாது சரிங்க அண்ணன் என் அண்ணனாக விளங்கக்கூடிய ராமர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லும் வார்த்தைக்கு மறுவார்த்தை தவறாமல் படிக்கி மறுப்பு தெரிவிப்பதில்லை நீதி நேர்மையோடு வாழ்ந்து கொண்டு நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் சரிங்க அப்படி இருந்தாலும் அன்றாடும் தினத்திலே எனது அண்ணனாக விளங்கக்கூடிய லட்சுமண பெருமாள் இடத்திலே சென்று அரண்யமான கனகத்தில் சென்று நந்தவன சோலையிலே சென்று மலர்கள் பறிப்பது மலர்களை பறித்து வந்து என் அண்ணனுடைய பாதத்திலையும் என் அண்ணியனுடைய பாதத்தில் கொட்டி தெய்வத்தை எப்படி பூசிக்கிறனோ அன்றாடும் எனக்கு வேலை அதனால் இன்றைய தினத்திலே நந்தவன சோலை தேடி சென்று மலர்கள் எடுத்து சென்று என் அண்ணனுடைய பாதத்தை பணிய வேண்டும் ஆமா அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தைகள் அனைவர்களும் சுகத்தோடு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் அண்ணனை பார்க்க வேண்டும் பார்ப்போம்